90% of the people are living in apartments, carbon dioxide, whereas this plant throughout it gives out oxygen. சண்டை வராது அப்படிங்கிற மாதிரிலாம் there is lot of say வெள்ளை கலர் பூச்சி வந்தா ஒரு மருந்து, கருப்பு கலர் என்ன ஹைபிஸ்கஸ்ல அந்த வெள்ளை கலர்ல வரும். இடத்துல வச்சா அந்த வீட்ல ரொம்ப செல்வம் கொழிக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கை. ஹாய், ஐம் அர்ச்சனா கிரீஷ் அண்ட் வெல்கம் டு மை சேனல். இந்த லாக்டவுன் வந்து நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் கற்றுக் கொடுத்துருக்கு. செய்ய முடியாதுன்னு நினைக்கிற விஷயங்களை செஞ்சு சாதிச்சிருக்காங்க. அண்ட் நிறைய பேர் வந்து இந்த லாக்டவுன் இந்த டைம் ஃப்ரேமை வந்து தே ஹேவ் ஆக்சுவலி பியூட்டிஃபுல்லி யூட்டிலைஸ்ட் ஃபார் தேர் பேஷன் அண்ட் இன்ட்ரெஸ்ட். சே ஃபார் குக்கிங்காக இருக்கலாம், இல்லைனா ஃபிட்னஸ் சேலஞ்ச் எடுக்கிறதா இருக்கலாம், பெயிண்டிங், பெட்ஸ் வளர்க்குறது, கார்டனிங். ஸோ கார்டனிங் சொல்யூஷன்ஸ் அண்ட் பிளான்டிங் டிப்ஸ். We have a wonderful person. Let's go inside. கார்த்திகேயனி, very close friend of mine. She is a multitasker nu sollala. She runs a studio, a fitness studio, Little Green Studio nu, where she runs Zumba, Pilates, yoga classes, and she's also a wellness consultant. Time management la vandu கார்த்திகேயனி அடிச்சுக்கவே முடியாது. And one of her tasks is what is this garden shop. So I think she will be the right person to explain it more. Karthikeyani. Hi everybody. Hi Archana. So this is actually a brainchild of both my husband and me. Husband being an IT guy, he decided to quit and he decided to do something on his own. We initially were thinking only about gift items. முதல்ல gift மட்டும் தான் வைக்கணும் அப்படின்ற பிளான்ல தான் இருந்தோம். பட் எனக்கு சின்ன வயசுலேருந்தே கார்டனிங் பிளான்ட்ஸ்னால் ரொம்ப ஆசை. இடமே இல்லாத இடத்துலையும் எப்படியாவது ஒரு பிளான்ட்டை கொண்டு வந்து நுழைச்சிடுவேன். ஸோ என் வீட்டுக்குள்ளே வந்தாலே எல்லோரும் கேட்பாங்க, இது என்ன எங்கே பார்த்தாலும் பச்சை பச்சையாக இருக்குது அப்படின்னு. ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட் இருந்ததால் ஐ வாஸ் திங்கிங் தேட் தோ தேர் ஆர் பிளென்டி ஆஃப் நர்சரிஸ் இன் அண்ட் அரவுண்ட் திஸ் லொக்காலிட்டி, primarily indoor plants. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா 90% of the people are living in apartments. Exactly. So nobody has open space or big terrace or all that to have a proper garden. So அதனால many of them just want a small balcony filled with plants. So indoor plants are easy to maintain plants. We focus mainly on plants that can be maintained easily, which do not die that easily, and பேசிக்காக கொஞ்சம் தண்ணியும் கொஞ்சம் சன்லைட்டும் கொடுத்தா சர்வைவ் ஆகிற மாதிரி பிளான்ஸில் தான் மெயினாக ப்ரைமரிலி வி ஆர் ஃபோக்கஸிங். தேர் ஆர் பீப்புள், பட் அகெயின் செராமிக் பிளான்டர்ஸ் வந்து வி டோன்ட் மேனுஃபேக்சர் மச் டவுன் சவுத் இன் இந்தியா. மோஸ்ட் ஆஃப் த மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ் ஆர் இன் உத்தர் பிரதேஷ், இன் அண்ட் அரவுண்ட் டெல்லி என்சிஆர் ரீஜன். ஸோ அங்கேருந்து வர்றதால செராமிக் பிளான்டர்ஸோட காஸ்ட்டும் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும், ஏன்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் அண்ட் ஆல் ஆஃப் தட். So we were trying to bring in solutions for ceramic planters wherein we can try and give them at the most possible reasonable price, and we also have a range of colors and sizes. இப்போ ஒரு சின்ன கேக்டஸோ இல்லை ஒரு சக்யுலெண்ட்டோ வாங்கினா கூட most people want to put it in a nice pretty orange color or generally they put it on tabletops. Exactly. So அந்த டேபிளில் வைக்கும்போது அது ஒரு பிளாஸ்டிக்கில் ஒரு கருப்பு கலரில் வைக்கிறத விட some bright color which is vibrant, people prefer. Actually it also adds a lot of positive vibes. அது பார்க்கும்போது we feel so happy and நமக்கே அது ஒரு kick start மாதிரி இருக்கும். Yeah. So we have things like those colorful stuff, small ones, plus we have something interesting where children love this. The moment they see this they just pick it up. Actually என்னோட பையனுக்கு வந்ததுமே he's got an eye on it. அம்மா இது கண்டிப்பா வாங்கின்னு போறோம் வீட்டுக்குன்னு. Just the children. I'm a big Groot fan. So these are all small things that people like, and I've also included some accessories and gift items which can be hung in a balcony garden. Or garden vechona we need lights, we may also need some fountains and things like that. We are planning to include fountains also. Okay. And of course this pandemic has kind of slowed down the process அப்படினு சொல்லுவேன். In 2 months we had to keep it closed, and after that also people are coming out only now recently. கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் ரொம்ப hesitate பண்ணாங்க வெளியில வரதுக்கு. So but how is it like lockdown time la how are you taking care of all these plants? எல்லாமே it will be there inside the store, and it will be definitely பயங்கர, it is a very big task இருந்திருக்கும்ல handling them. That was the biggest challenge I faced till now.
சப்ளையர்ஸ் கண்டுபிடிச்சது, ஸ்டாஃப் கண்டுபிடிச்சதெல்லாம் சேலஞ்சஸ் தான். பட் த பிளான்ட் மெயின்டெனன்ஸ் வந்து எஸ்பெஷலி டியூரிங் த ஃபர்ஸ்ட் லாக்டவுனும் த March, April and until May end was a big challenge. We had to carry all the plants home. Okay. So வீட்டில் வந்து I had plants in rooms, I had plants in my terrace, I had plants down, I had plants on the staircase. The house was filled with plants. We had to jump over the plants and walk in the house. அந்த லெவலுக்கு plants. In fact, I was talking more plants then. It is here, Karthi, very beautiful, different sizes and shapes. So can you just tell me about this? Because நான் கேக்டஸ் வாங்கலாம் அப்படின்னப்போ பீப்புள் சஜஸ்டட் தட் இல்லை இது வீட்டில் வைக்கக்கூடாது, இது வந்து ஒரு வாஸ்துவோட செடியா இல்லைனா வந்து இஸ் தட் பாசிட்டிவ் நெகட்டிவ் வைப்ஸ், இல்லை கேன் ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் அபவுட் இட்? கேக்டஸ்க்கு வந்து தேர் ஹேஸ் பின் அ நோஷன் தட் அதில் முள் இருக்கிறதால இட் இஸ் நாட் ஸோ குட் டு கீப் இட் இன் த ஹவுஸ். எந்த அளவுக்கு அது உண்மைன்றது எனக்கு தெரியாது. பட் பர்சனலி நவ் ஐ see there's a lot of change. Lot of people are wanting to keep succulents and cactus at home. இன்ஃபேக்ட் கேக்டஸ் இல்லாதப்போ ஸ்டாக் இல்லைன்னா வந்து ஏன் வரல, இந்த கலர் கொடுங்க, அந்த மாதிரி வேணும், எனக்கு நீளமாக வேணும், வைடாக இருக்கிறது வேணும். இன்ஃபேக்ட் சக்குலன்ஸ் ஆல்சோ தேர் ஆர் லாட் ஆஃப் பியூட்டிஃபுல் ஒன்ஸ் உள்ளே இருக்க. ஐ கேன் ஷோ தெம் டு யூ. ஸோ சக்குலன்ஸ் அண்ட் கேக்டஸ்க்கு நிறைய டிமாண்ட் இருக்குது ஆஃப் லேட். பட் பர்சனலி ஃபார் மீ இனிஷியலாக நானும் கொஞ்சம் ஹெசிடேட் பண்ணியிருக்கேன் 10-15 இயர்ஸ் முன்னாடி வீட்டில் வைக்கலாமா அப்படின்றது. பட் லிட்ரலி இதெல்லாம் வந்து லாக்டவுன் பீரியடில் என் வீட்டில் ஃபுல்லாக இதுதான் நிறைஞ்சிருந்தது. ஆக்சுவலாக லாக்டவுன் ஸ்மூத்தாக போனதுக்கு இது ஒரு காரணம். என்னை பொறுத்த வரைக்கும் வாட் ஐ ஃபீல் இஸ் கேக்டஸ் இஸ் அ சர்வைவர், பேசிக்கலி அ சர்வைவர். இட் இஸ் அ டெசர்ட் பிளான்ட். வி ஆல் நோ தட் டெசர்ட்ஸில் வளர்கிற ஒரு விஷயம். இதுக்கு வந்து தண்ணி நீங்கள் கண்ணிலே காட்டலன்னா கூட அது பாட்டுக்கு இருக்கும். பட் வில் நாட் இட் இஸ் பிக் இட் கேன் க்ரோ. இட் டசன்ட் க்ரோ பிக். அது பெருசாக ஒன்றும் வளராது. தொட்டி மாற்றி வச்சோன்னா ப்ராபப்ளி லிட்டில் மோர் இட் கேன் க்ரோ. மற்றபடி பெருசாக ஒன்றும். இட் இஸ் ஜஸ்ட் இட்ஸ் நைஸ் ஃபார் டேபிள் டாப்ஸ், பேசிக்கலி நைஸ் ஃபார் டேபிள் டாப்ஸ். அண்ட் இது வந்து சன்லேயும் வைக்கலாம், இன்சைடும் வைக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. இன்ஃபேக்ட் இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன், ஆர் ஐ கேன் ஷோ யூ திஸ். தேர்ஸ் ஹார்ட்லி எனி மாய்ஸ்சர் இன் இட். தண்ணியே இல்லை, வெறும் மணல் மாதிரி தான் இருக்குது. பட் இட் வில் ஜஸ்ட் ஸ்டே. இன்னொரு 10 நாள் நான் தண்ணி ஊற்றலைனாலும் அது இருக்கும். And water also, most people make mistakes with cactus and succulents by overwatering them. They are not made for too much of water. ஸோ அவங்களுக்கு இந்த பிளான்ஸ் ரெண்டுத்துக்குமே, சக்குலன்ஸ்க்கும் சரி கேக்டஸ்க்கும் சரி, when the soil is completely dry, just either sprinkle or use a small syringe, ஒரு 3 to 4 ml மேக்ஸிமம் ஒரு 5 ml தண்ணி ஊற்றினா போதும். நிறைய பேர் ரொம்ப பாசமாக வாங்கிட்டு போய் நிறைய தண்ணியை கொட்டிட்டு அப்புறம் என் சக்குலன்ஸ் செத்து போச்சு, என் கேக்டஸ் காணாமல் போயிடுச்சு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இட்ஸ் அ வெரி காமன் ப்ராப்ளம். பட் அதை எப்படி வளர்க்குறதுன்னு தெரிஞ்சால் அது பாட்டுக்கு இருக்கும். ஐ ஃபீல் இட்ஸ் அ சர்வைவர். ஸோ இட் டீச்சஸ் அஸ் அ லாட் ஆஃப் பாசிட்டிவ் திங்ஸ். எப்படி எந்த மாதிரி கண்டிஷன்லையும் நான் உயிரோட இருப்பேன் அப்படிங்கிறது, தட்ஸ் வாட் வி நீட் டு. Correct. Actually, that is a very positive note about cactus. Where indoor plants line, Karthi, because I stay in apartment and most of the people nowadays stay in apartment and என்னோட ஃப்ளாட்டில் வந்து சன்லைட்டே அவ்வளோவா கிடையாது. ஸோ அந்த மாதிரி பிளேசஸில் வந்து what plants will grow? See, it's again I want to correct people. நிறைய பேர் வந்து பிளான்ட்ஸில் இண்டோர் அவுட்டோர்னு டிவைட் பண்ணிடுறாங்க. ஆனஸ்ட்லி பிளான்ட்ஸில் வந்து இண்டோர் அவுட்டோர் கிடையாது. பிளான்ட்ஸ் எல்லாமே வந்து அவுட்டோர் தான். பிகாஸ் பிளான்ட்ஸ் ஆர் மென்ட் டு மேக் தேர் ஃபுட் ஒன்லி வித் சன்லைட். chlorophyll பண்ணணும்னா they need sunlight. But some plants can survive in less light. ஸோ அதை நம்ம இண்டோர் வைக்கலாம். The plants that don't need too much of sunlight or ஷேடில் வளரணுங்கிற பிளான்ஸை இண்டோர் வச்சோன்னா நல்லா வளரும். ஸோ அதுக்காக எல்லா பிளான்ட்டையும் தூக்கி இண்டோர் வச்சாலும் வளராது. எல்லா பிளான்ட்டையும் தூக்கி ஃபுல் வெயிலில், நம்ம ஊரில் வெயிலுக்கு பஞ்சமே கிடையாது. 365 days we have வெயில். ஸோ அதனால் ரொம்ப வெயில் தாங்குற பிளான்ட், லைக் ஃபார் எக்ஸாம்பிள் மணி பிளான்ட் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், போத்தோஸ். இது வந்து வெயிலையும் சர்வைவ் ஆகும், வீட்டுக்குள்ளேயும் சர்வைவ் ஆகும். எனி பிளேஸ், எனி கைண்ட் ஆஃப் கண்டிஷன். இது வந்து இந்த பிளான்ட், திஸ் இஸ் மணி பிளான்ட் of course, and this plant is called syngonium. And அங்கே இருக்கு இல்லையா பிங்க் கலர், these plants இந்த சென்டரில் இருக்குது, these plants and these plants, they are all aglaonema. இந்த பிளான்ட்ஸ் எல்லாம் நாம் ஹார்ட்லி எனி மெயின்டெனன்ஸில் வளரும். ஜஸ்ட் அதை ஒரு 3-4 டேஸ்க்கு ஒரு தடவை தண்ணி இருக்கான்னு பார்த்து ஊற்றினா போதும். அதே மாதிரி சம் பிளான்ட்ஸ் நீட் சன்லைட். ஸோ நானே வந்து எவ்ரி சிங்கிள் கஸ்டமர் when they pick up a plant, if they are not very familiar with the plant, I always tell them இந்த பிளான்ட்டுக்கு இவ்வளோ சன்லைட் வேணும், இந்த பிளான்ட்டை உள்ளேயே வைக்கலாம். அண்ட் ஐ ஹவ் ஆல்சோ ப்ரிப்பேர்ட் கார்ட்ஸ். வி டோன்ட் டீல் வித் லைக் மல்டிபிள் பிளான்ட்ஸ். வி டேக் ஒன்லி த பிளான்ட்ஸ் தட் ஆர் ஈஸி. ஒரு குழந்தை கூட ஈஸியாக வளர்க்குற மாதிரி இருக்க பிளான்ட்ஸ் தான் வி கீப் ஹியர். ஆக்சுவலி ஸோ ஐ ஹேவ் அ கார்ட். குழந்தை வளர்க்கலாம்னு சொன்னப்போ ஆக்சுவலி பசங்களுக்கு வந்து ஐ திங்க் give 2-3 plants and kudutona. I think that actually adds more than responsible. Exactly, that's what lot of children are so responsible. Sometimes poite or 1 month kalichu they bring back the children and
ஆண்டி இது இப்படி ஆயிடுச்சு ஆண்டி இதை நான் என்ன பண்ணணும் ஆண்டி ஈவன் பாய்ஸ் நாட் ஜஸ்ட் கேர்ள்ஸ் நோ பாய்ஸ் ஆர் டூயிங் அ லாட் ஆஃப் கார்டனிங் தீஸ் டேஸ் இன்ஃபேக்ட் அவங்க வந்து ஐ கிவ் them a card also every customer I give them a card which with the name botanical name benefits of that plant in case there is any feng shui or vastu benefits that people believe in other plus how to maintain how much water is required how much sunlight is required and any other tip about that particular plant I give them a specific card. Hey, that's very nice. I think அது ரொம்ப சேலஞ்சிங்காகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும்ல பசங்களுக்கு அது எஸ்பெஷலி இந்த லாக்டவுன் டைம்ல it keeps them occupied and yes in fact அவங்க போயிட்டு வாட்ஸ்அப் நம்பர் வாங்கிட்டு போயிட்டு they take pictures and they send it to me also saying see it's grown this much and all that it feels very good to see that. எனி ஸ்பெசிஃபிக்காக வாஸ்து பிளான்ஸ் அப்படின்னு ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக இருக்கா ஏன்னா பிகாஸ் ஐ கீப் ஹியரிங் இது வச்சா வந்து வீட்டில் வந்து மணி ஃப்ளோ நிறையா இருக்கும் ஒரு ஹாப்பினஸ் நிறையா இருக்கும் இல்லை சண்டை வராது அப்படிங்கிற மாதிரிலாம் தெர் இஸ் லாட் ஆஃப் சே ஸோ அது மாதிரி ஏதாவது வாஸ்து பிளான்ஸ்ன்னு இஸ் ஸ்பெசிஃபிக் ஃபெங் ஷூய் இஸ் த சைனீஸ் வாஸ்துன்னு சொல்லலாம் ஸோ நம்மளோட அந்த லாஃபிங் புத்தாவே வந்து சைனீஸ் லாஃபிங் புத்தா தான் பேசிக்லி. So this is called lucky bamboo. இதுவும் lucky bamboo தான். This is a 2 layer and that's a 3 layer. There are 4, 5, 6 layers but generally 2 and 3 தான் ரொம்ப மூவ் ஆகும். So இது வந்து வாட்டர்லேயே வளரும். இதோட மெயின்டெனன்ஸும் ஆக்சுவலாக ரொம்ப சிம்பிள் தான். only thing is you need to change the water once a week which people fail to do. They just keep adding water. அதனால தான் மோஸ்ட்லி இந்த பிளான்ட் வந்து இதாகிடும் ஏதாவது மற்றபடி அதுக்கும் again as I told you I give instructions as to how they have to keep it. It doesn't need sunlight. Sunlightல வந்து தேவையில்லை. You can just keep it inside. இதுதான் snake plant-ஆ? Like they say it gives lot of oxygen. Yeah, Archana. This is called snake plant. Sansevieria சொல்லுவாங்க. இதுல நிறைய வெரைட்டிஸ் இருக்கு and சைஸ் எல்லா சைஸ்லயுமே கிடைக்கும். சின்னதும் கிடைக்கும். இவ்வளோ உயரம் இதை விட உயரம் மண்ணில் வச்சா இன்னும் ரொம்ப நல்லா வரும். This is a plant that you can keep it both indoors and outdoors. வெளியில வெயிலும் தாங்கும். இதுவும் ஒரு மாதிரி சர்க்குலென்ட் தான். if you see the but indoorல வெச்சோம்னா like so much of hours it has to be on sunlight and அதாவது அந்த மாதிரி not necessary. நான் வீட்டுக்குள்ளே வச்சிருக்கேன் for almost a year and a half but that room is well lit. Okay. So this is one plant where this is also certified as one of the most excellent air purifier plants. Okay. And in the plant la இன்னொரு speciality என்னன்னா all other plants in the night they tend to give out carbon dioxide whereas this plant throughout it gives out oxygen. I see lot of ceramic pots. இது என்ன ரேஞ்சில இருந்து இருக்கு கார்த்தி? Ceramic pots வந்து depends on the size and of course on the quality also. Size வந்து small sizes are available from $80-90 and we have up to 3000-4000 range இருக்கு. So basically people who keep plants indoors prefer to keep it in ceramic because it gives a very classy look to the plants. Apart from sunlight and water, fertilizers also play a vital role. ஸோ என்ன மாதிரி ஃபர்டிலைசர்ஸ் அண்ட் எவ்வளோ போடணும் ஸோ ஈச் பிளான்ட் இஸ் டிஃப்ரெண்ட் ஃபர்டிலைசரா இல்லைனா இட்ஸ் காமன் ஃபார் எவ்ரி திங் ஸோ கேன் யூ basically we need nutrients just as how human beings need nutrients even plants need nutrients. We have a lot of options in terms of nutrients and manure. So we have vermicompost here. Vermicompost na அந்த மண்புழு உரம்னு சொல்லுவாங்க. It is a uram, it's a manure. Then this is Epsom salt. Then this is panchagavya, some cow இது வச்சு பண்ணுறது. Then neem. Most of what we have is organic. I will not say 100% because somewhere 1 or 2 elements of chemicals can be there, but 95% is organic here. So these are all பூச்சி மருந்து. Basically வெள்ளை கலர் பூச்சி வந்தால் ஒரு மருந்து, கருப்பு கலர் ஏன்னா ஹைபிஸ்கஸில் அந்த வெள்ளை கலரில் வரும், அது அந்த ஃப்ரூட் அந்த ஃப்ளவர்ஸ் இருக்கிற பிளான்ஸில் தான் வரும். ஸோ அதுக்கு ஒரு உரம் இருக்குது, ஒரு மருந்து இருக்குது. தென் யூ ஆல்சோ ஹேவ் ஃபார் த பிளாக் கலர் ஒன் அண்ட் லீவ்ஸ் சம்டைம்ஸ் yellow ஆகும், அதுக்கும் we have a solution here. Plus some of them இதெல்லாம் வந்து bioenzymes to enhance growth especially for flowering plants to produce more flowers and for other vegetables also. So basically vegetables நல்லா வளரணும், fruits நல்லா வளரணும், அந்த மாதிரி இருக்கிறதுக்கு they will enhance the growth. இப்போ நிறைய பேர் வந்து டெரஸ் கார்டனிங் பண்ணணும்னு ஆசைப்பட்றாங்க. பால்கனி இருக்கவங்க கூட தேர் ட்ரைங் டு க்ரோ தேர் ஓன் வெஜிடபிள்ஸ். இஃப் நாட் ஆல் த வெஜிடபிள்ஸ் அட்லீஸ்ட் பேசிக்காக ஒரு 4-5 வெஜிடபிள்ஸ் அண்ட் க்ரீன்ஸ், பாலக், மைக்ரோ க்ரீன்ஸ் சின்னதாவது வளர்க்கணும்னு பார்க்குறாங்க. ஸோ க்ரோ பேக்ஸ்க்கும் இந்த கோகோபீட் கூட இருக்குது. கோகோபீட் இஸ் தட் கோகோனட் ஃபைபர் தட் வி மிக்ஸ்
with the soil, red soil oda mix பண்ணி That doesn't need too much of water. வாட்டர் அதுக்காக யூஸ் பண்ணுறது. ஸோ இதுக்கெல்லாம் கொஞ்சம் டிமாண்ட் ஜாஸ்தியாக இருக்குது. திஸ் இஸ் த ட்ரெண்ட் ஐவ் அப்சர்வ்ட் இன் த லாஸ்ட் 3 months. ஸ்பேஸ் கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்கிறவங்க கூட ஐ திங்க் தே கேன் கோ ஃபார் திஸ் கைண்ட் ஆஃப் கிரவுண்ட் லெவல் இல்லாமல் இருக்கிற ஆளுங்க லைக் தே கேன் கோ ஃபார் திஸ் கைண்ட் ஆஃப் பேக்ஸ். அண்ட் இது வந்து மொட்டை மாடியில் போட்டால் கூட எவ்வளோ வெயில் வேணாலும் தாங்குது. நான் பர்சனலாக ஐ யூஸ் இட் அட் ஹோம் ஆல்சோ. So it is heat resistant also, and you can put a lot of sand and grow. All sizes are available. It's called Chinese money tree nu solluvaanga. Money plant namakku irka mari idu money tree nu solluvaanga. It's a belief in the Chinese tradition that this can bring in lot of money and fortune and wealth into the house. So in fact they say you keep it right outside the house. அந்த வீட்ல என்டர் பண்ற இடத்துல வெச்சா அந்த வீட்ல ரொம்ப செல்வம் கொழிக்கும் அப்படினு சொல்லி ஒரு நம்பிக்கை இருக்கு. So people buy it mainly for that, and some of them also say that அது வெச்சதுக்கு அப்புறம் நல்லா இருக்குன்னு சொன்னவங்களும் இருக்காங்க. Okay. So, it's actually a very beautiful plant, ஆனா it needs sunlight. Complete indoors வெச்சா இத இலையெல்லாம் உதிர ஆரம்பிச்சிடும். ஸோ சன்லைட்டில் இருந்ததுன்னா நல்லா வளரும். இது பான்சாயிலையும் கிடைக்கும். பான்சாய் மாதிரி ட்ரீ மாதிரியும் கிடைக்கும். ஆர் ஜஸ்ட் லைக் அ பிளான்ட். This place is in near Chintamani, Ayanangra place. So I will put all the details in the description box. So please do come. Karthi, I think she will give a wide range of collection and also suggest enna mari plant enga vekkala eppadi suit agum அப்படிங்கறத வந்து she will definitely give lot of options. So you can come and meet her. Thank you so much Karthika once again. Thanks so much Archana. Thanks a lot crew also. I think வீட்டில் ஒரு 4-5 plants இருந்து அது காலையில் எழுந்து ஒரு ஜஸ்ட் ஒரு வாட்டர் ஸ்ப்ரே பண்ணி அந்த எங்கே சன்லைட் இருக்கோ அந்த இடத்துல கொண்டு போய் வச்சு அதை கொஞ்சம் போய் பார்த்துக்கும் போது ஐ திங்க் ஒரு we might spend 3 to 4 minutes for that. I think that will actually give a positive vibes and it will kick start our day. So வீட்டில் let's have some sort of gardening at home. And it also gives a lot of responsibility for the kids. இன்னும் ஒரு 2-3 plants வச்சு நீ இதை பார்த்துக்கோ அப்படின்னு சொன்னால் definitely they will take care. And visit Ayana. I'm going to pick up my stuff now. So meet you all in my next interesting video. Bye bye.